ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களை என்னுடைய சேனல் ஸ்கை இஸ் தி லிமிட் 7630க்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெட்டி ஃப்ரை. நம்ம ஐயங்கார் தளிகைக்கு ஏற்றா போல் நான் இம்ப்ரவைஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு பிண்டி ஃப்ரை எடுத்து பண்ணிட்டுருக்கேன். இந்த பிண்டி ஃப்ரைக்கு நம்ம நீளமாக கோடு ஒன்று போட்டு வெண்டைக்காயில் மேல்தியும் கீழ்தியும் கட் பண்ணி போட்டுட்டு அந்த கோடை நல்லா கோடு போட்டு வச்சுட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த கோடு போட்ட இடத்துல நம்ம மசாலாவை ஃபில் பண்ணணும். மசாலான்றது மிளகா பொடியும் தனியா பொடியும் மிக்ஸ் பண்ணு, அதாகப்பட்டது தோசை மிளகா பொடியும் தனியா பண்ணியும் மிக்ஸ் பண்ணி அதில் போடுறேன். இல்லைன்னா நம்ம எல்லாம் பொதுவாக இருக்கிற மாதிரி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா, பெருங்காயம், தனியான்றது கொத்தமல்லி வேறு, அப்புறம் இது எல்லாத்தையும் வறுத்துண்டு மிக்சியில் 1-2 பொடி பண்ணிட்டு நம்ம அதை ஃபில் பண்ணணும். அது ஃபில் பண்ணி முடித்த உடனே நம்ம ஒரு எண்ணெய் எடுத்துக்கணும் பாத்திரத்தில், வாணையில். அதில் இது எல்லாத்தையும் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி போட்டுண்டு அதை எண்ணெய் கஞ்ச உடனே வாணையில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். தளிகை பண்ணி முடித்த உடனே கொஞ்சம் பிறகு கடலை மாவு மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு தளிகை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கும் மெசேஜ் அனுப்புங்கோ. பிடிச்சிருந்தா பெல் ஐக்கன் அனுப்புங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அதுக்கப்புறம் எல்லோரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கி தான் என்னோடய குரல் வெளியில் வந்திருக்குது. அதுவும் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே தான். அதனால் கொஞ்சம் வால்யூம் உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கோ. நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தரேன். எந்தெந்த இடத்துல உங்களுக்கு புரியலோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தரேன். பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு எனக்கு நீங்கள் இது அனுப்புவேங்க, ஃபீட்பேக் அனுப்புவேங்க. நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் என்னுடைய தளிகையை நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவேன். நல்லா இருக்கும். ஓகேவா? இந்த எண்ணெயில் இப்படி குப்பளமாக வரைச்சேன், புகை வரைச்சேன், நம்மளுக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுத்து அப்படின்னு தெரியும். ஓகேவா? எண்ணெய் ரெடி ஆனவுடனே கடுகு போட்டுருங்க. நம்ம பொடியில் வெங்காயம்லாம் போட்டோம். அதனால் அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருங்க. ஒரு அகல பாத்திரம் வச்சுருந்தா இது எப்படி நல்லா பரப்பிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். வெண்ணெய் கொஞ்சம் தண்ணியும் வச்சுக்கணும். எண்ணெய் இது நல்லா இதில் தான், இந்த எண்ணெயில் தான் முறுமுறுன்னு பரப்படணும். அதனால் சின்னத்தியில் ஒரு மூடியை போட்டு மூடிடணும். அவ்வளோதான். பொறுமையாக அது தளிகாயிடும். அப்பப்போ நம்ம நடுவில் கிளறிக்கணும். ரொம்ப கிளறினா அது பொடியாக உதுந்துடும். அதனால் போடலாம் விழாமல் நம்ம பத்திரமாக கிளறணும். இந்த மாதிரி சின்ன இல்லாட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா ரொம்ப நல்லா முறுமுறுன்னு வதங்கும். நல்லா உள்ளேயும் தெளிவாகும், வெளியிலையும் நல்ல புன் வறுவலாக நம்மளுக்கு கிடைக்கும் வெண்டைக்காய். ஒரு மூடி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுது. இந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம் உள்ளே சொல்லிவிட்டு நம்ம பொறுமையாக வதங்கிக்கலாம். கொஞ்சம் உரமாக தெளிக்கலாம். புதர் அதுவும் நல்லா முறுமுறுன்னு வரப்போம். நல்லா இது வெண்டைக்காய் அடங்கிடுச்சு. பார்த்திங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கியது எண்ணெய்க்குள்ளே க்ளீனாக சேர்ந்துடும். ஃபுல்லாக நம்ம வச்சுருக்க எண்ணெய்க்குள்ளேயே அடங்கிடும். அப்போ நல்லாவே ஆகிடும். 2 to 3 டேபிள் கரண்டி கடலை மாவு, அதில் ஒரு 1/2 தேக்கரண்டி மஞ்சள் பொடி, ஒரு 3/4 தேக்கரண்டி மிளகா பொடி, அதுக்கு திட்டமான உப்பு, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிடணும். கலவையை நல்லா இந்த வெண்டைக்காய் ஃப்ரையில் போட்டு நல்லா மேல்துக்கு தான் கலரிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்படி கலரினா இந்த கடலை மாவு வெண்டைக்காயில் தளிகாரத்துக்கு யூஸ் பண்ண எண்ணெய் போக தேங்கி நிற்கிற எண்ணெயை நல்லா அப்சார்ப் பண்ணிடுறோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அப்புறம் சாப்பிடுச்சு நல்லா கிளறிடணும். அவ்வளோதான். சூப்பர் சிஸ்லிங் பிண்டி ஃப்ரை. நல்லா கர மொறுன்னு ஒரு பிண்டி ஃப்ரை. என்ஜாய் பண்ணுங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.